நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்ன தோட்டத்திலே நாளை மலரும் உள்ளே. நல்ல பேரை வாங்க பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவன் நடமாடும் தெய்வமும் அறிவூட்டும் தந்தை அவ வழி காட்ட வேண்டும். துணையாக கொண்டு நடை போடு உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு. உருவாகும் நல்ல எதிர்காலம் உண்டு. நல்ல பேரை வாங்கவே பிள்ளைகளே. அப்பா உன் பேர் என்ன? மாறி. வீடு இந்த பக்கம் இருக்கா? சரி, நல்லா படித்து நீ என்ன ஆக போகிற? கலெக்டரா? அடா, கலெக்டரா? உண்மையிலவா? கை கொடுமா. ரைட்டு. உன் பேர் என்னப்பா? ரோகி. வீடு வர்தராஜ் நகர். உங்கள் அக்கா இருக்கிறாங்களா? நீ ஒண்டி தானா? அண்ணங்கிறாரா? அவரு என்ன படிக்கிறாரு? சரி, நீ என்ன ஆகலான்னு ஆசைப்படுற? டிராஃபிக் போலீஸா? ஏன்பா அதுக்கு போயிட்ட? டிராஃபிக் அதான் ஆசையா உனக்கு? ரைட். ஏதோ உன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கோ, புரியுதா? நல்ல மாதிரியாக படிக்கணும். பாய். இல்லை நம்ம பாப்பா, உன் பேர் என்ன சொன்ன? மாறி. நீ நல்லா படிச்சு நீ என்ன கேட்ட? என்னன்னு கேட்ட? கலெக்டர் ஆகிற மாதிரி என்ன சந்தோஷமா. நல்லா படி. உன் பேர் என்னப்பா? சுரேந்தர். நல்லா என்ன ஆசைப்பட்ட படிக்கிறதுக்கு? டாக்டரா, இன்ஸ்பெக்டரா, என்னது? டாக்டரு. கரெக்ட். இந்த நல்ல முறையாக படிச்சு நான் நல்லா படிக்கணும்னா இந்த நீப்பா. உன் பேர் என்ன? அனிமே. என்ன படிக்க ஆசைப்படுற? என்ன ஆசைப்படுற? இன்ஸ்பெக்டரா, டாக்டரா? பரவாயில்ல. இந்தா 2 கையில் வாங்கிக்கோ, பார்த்துப்போம். நல்லா பண்ணி டிராஃபிக் போலீஸ் சொல்லிட்டு. உன் பேர் என்ன? டிராஃபிக் அடுத்த ட்ரிப்பு வருவேன், டிராஃபிக் போலீஸாக ஆகணும். என்ன வண்டியில் மாடணும். நல்லா படிக்கணும். நீ என்னப்பா ஆகணும் ஆசைப்படுற? இன்ஸ்பெக்டரு. சந்தோஷம். பேர் அன்சாய். போய் வாங்கிக்கின்னு இன்ஸ்பெக்டர் ஆகணும். நல்லா படிக்கணும்னா எல்லாம் நல்லா படிக்கணுமா? என்ன ஒரு நாள் கூட லீவ் போடாத வரணும். அப்போ தான் டாக்டர் ஆக முடியும், இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். எல்லாம் என்ன உங்களுக்கு வந்தோம்பா? கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துடணும். டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ கேட்டு நடக்கணும், புரியுதுங்களா? படிப்பீங்களா? கை காட்டி நல்லா படிப்போம். வாங்க ஐயா. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. உங்கள் பேர்? என் பேர் இன்னும் ஆதி பத்மனா. அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன்லி எம்ஜிஆர் தலைவர் இந்த வார்த்தை தான் எனக்கு வருவாங்க. அது எங்கே போனாலும் இந்த வார்த்தை தான். திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்கீங்க? திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்கிறேன். ஓகே. எத்தனை வருஷமாக இந்த 45 வருஷமாக நான் பண்ணிக்கின்னு எம்ஜிஆர் வீடு தொண்டவனாக இருக்கிறேன். உயிர் நண்பர்மா. நான் எந்த இதுவும் கிடையாது, எந்த பழக்கம். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் நான். எந்த இது முக்கியமாக எனக்கு இதுக்கு காரணம், இந்த வாய்ப்பாடு காரணமே என் ஒய்ஃபு தான். எந்த இதில் என் ஒய்ஃபு நேராக எம்ஜிஆர் மாதிரியே போகிறதுக்கு அவங்க தான் எனக்கு அறிமுகம் பண்ணி அனுப்பிச்சாங்க. நீ இதே மாதிரி வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நானும் வந்துக்கிறேன். மக்களுக்காக அவர் இல்லை, அவருக்கு பதில் நான் போய்கின்னுக்கிறேன். ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, தலைவரேன்னு தான் கூப்பிடுவாங்க. ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுப்பாங்க, கேமரா என்னென்ன செய்யணுமோ சேர்ந்துப்பாங்க. நான் எத்தையும் கண்டுக்க மாட்டேன். மதிப்பு எனக்கு அவருக்கு எப்படி மதிப்பு கொடுத்தாங்களோ அந்த மதிப்பு எனக்கு இருக்குது. அந்த எந்த பிரச்சனை கிடையாது. அந்த முன்னியத்தில் நான் என்னோட சொந்த பணம் தான். நான் கஷ்டத்தில் தான் வாழ்ந்தாலும், ஏன்னா அவர் இதில் தான் நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். அதில் நான் வீட்டை விட்டு வந்தேன்னா மேக்கப்போட தான் வருவேன். வீட்டை விட்டு வெளியே வரணும்னா கிளம்புனா நான் பவுட்ரு மேக்கப் அவர் மாதிரி மேக்கப் இல்லாத வர மாட்டேன். மேக்கப் பண்ணி தான் மக்களுக்காக அதை நான் தெரியப்படுத்துவேன். எம்ஜிஆர் வர்றாரா, எல்லாமே கிளம்பிட்டாரா சொல்லிட்டு எல்லாமே பார்ப்பாங்க. அப்படியே நான் சாதாரண போய் தவறி நான் போயிட்டாலும் சரி, தலைவா நீ ஏன் தலைவா இந்த மாதிரி வந்துட்ட, நீ மேக்கப்போட வந்தால் தான் எங்களுக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் சில பேர் கேட்டுக்கிறாங்க. அதுக்காகவே முக்கால்வாசி நான் கடைக்கு போகிறதுனாலும் வெளியே போக மாட்டேன். வீட்டை விட்டு வெளியே தாட்ட சொல்ல நான் மேக்கப்போட தான் வருவோம், போவோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் ஒய்ஃபோ இல்லை சொந்தக்காரங்க யாரும் உங்களை ஏன் இந்த கெட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்கலையா? அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்காக கிடையாது. என் மனைவி எம்ஜிஆர் ரசிகர், நான் எம்ஜிஆர் ரசிகர். அதுக்காக
நான் என் மனைவி என்ன சொல்கிறாங்களோ அது பிறகாக தான் நான் கேட்டுன்னு போவேன். என் தங்கச்சி அக்கா கிக்கா யாருமே இது வரைக்கும் என்னை ஒன்றே சொன்னால் மனசில் அவங்க மனசில் என்ன நினச்சிங்கிறாங்களோ எனக்கு தெரியாது. என்னோடய போக்கெல்லாம் அவர் மேலே தான் இருக்கும். எம்ஜிஆர் தலைவர் மேலே தான் எனக்கு இருக்கும். என் ஒய்ஃபு தான் எனக்கு துணை. எனக்கு வந்து நான் சாதாரண மாற்றிக்கிட்டு ட்ரெஸ் போட்டுன்னு போனாலும் அவங்க இது போட்டுன்னு போவதே நல்லா இல்லை, மாற்றியே போட்டுன்னு போ அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குமே என் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அது பிறகு தான் நான் தேர்ந்தெடுத்து போய்க்கின்னு இத்தனை வருஷமாக நான் நடந்தேன். எப்போ அவளை தாலி கட்டினோன்னா அது வரைக்கும் அவளும் எம்ஜிஆரோட ரசிகர் தான். அதை பற்றி எந்த பிரச்சனை கிடையாது. நேரில் வந்து எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துக்கிறேன், கை கொடுத்துருக்குறேன். எனக்கு வந்து அந்த ஆர்வம், அவர் உதவி கேட்கணுன்ற ஆர்வம் இது வரைக்கும் எனக்கு கிடையாது. இது வரைக்கும் இல்லாத இருந்தது. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் நானும் அவங்க கையில் வந்து மனு கொடுத்து கூட எனக்கு எந்த விஷயமும் நிறைவேற்றுறது கிடையாது. பார்க்குறதுக்கு தான் நான் வந்து எம்ஜிஆர் தோட்டுப்பட்டு தான் போவேன் அவங்கள பார்க்குறதுக்கு. அங்கே இருக்கிறவங்க வந்து என்னை வந்து கொஞ்சம் கூட அந்த எதிர்பாடு இல்லாத இருப்பாங்க. அங்கே எம்ஜிஆர் வர்றாரு அந்த ஒரு இது இல்லாத இருப்பாங்க. யாருமே இது வரைக்கும் எந்த உதவியும் எனக்கு சேர்ந்தது கிடையாது யாருமே. புரியுதா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்கள நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் பார்த்துருக்குறேன். நேரில் பார்த்துருக்கேன். ஆனால் பேசுனது கிடையாது. வீட்டோட அலோடு கிடையாது. நம்ம போனாலும் சரி வெளியே இருப்பான். பிஏ தான் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். பிஏ தான் நம்ம போனாலும் சரி பிஏ தான் பேசுவார். போலீஸ் அதிகாரி அவங்க தான் இது தடுத்து நிறுத்திடுவாங்க. அம்மா போய் பார்க்குறது கொள்றது தான் பார்த்துன்னு இருப்பேன். போவேன், கோட்டையில் கூட போய் வர சொல்ல பார்ப்பேன், பீச்சில் பார்ப்பேன். எந்தெந்த இடத்துல பார்க்கணுமோ டெய்லி பார்த்துன்னு இருப்பேன் அம்மாவை. அம்மா இருக்கிற வரைக்கும் பார்த்துன்னு. இப்போ நான் எடப்பாடி வந்தவொடனே எடப்பாடிக்கிட்ட சில நாட்களாக நடந்து பார்த்துட்டேன். அவரும் அங்கே பிஏ தான் கதை சொல்லி அனுப்புற வேண்டி அதை நிறைவேற்றுறதுக்கு வழி கிடையாது. வருவேன். அவர் மொத்த அப்ளிகேஷன் வச்சுன்னு ஒரு 50 அப்ளிகேஷன் வச்சுன்னு அதில் ஒன்று கூட நிறைவேறது கிடையாது. நான் போய் திரும்பி வர்றது தான் மிச்சம். ஆன் பண்ணிட்டேன். இப்போது கட்சி மீட்டிங்கெல்லாம் போயிருக்கீங்களா? எல்லா மீட்டிங்கும் நம்ம அண்ணன் இருக்கிற வரைக்கும் போயிருந்தேன். யார் கலைஞர் அண்ணன். கலைஞர் எம்ஜிஆர் இருக்க சொல்ல கூட நான் கோடம்பாக்கம் பார்க்கில் போயிட்டு என்ன மீட்டிங் போட்டாலும் நான் போய் உக்காந்துடுறது. அவங்களுக்காக எம்ஜிஆர் கலைஞர் வர்றாருன்னு சொல்லிட்டு அன்பாக போய் உக்காந்து அவங்களுக்காக ஓசி ஒரு சீசன் அவங்களுக்காக கலைஞர் அண்ணனுக்காக ஓசி இருக்கிறேன். எங்கே பிடிச்சாலும் நான் முதல் கொடி பிடிச்சதே டிஎம்கே கொடி தான். ஆரம்பத்தில் பிடிச்ச கொடி நான் டிஎம்கே கொடி தான். அப்போ தான் எம்ஜிஆர் கூட சேர்ந்து எம்ஜிஆரும் இருந்தார். அப்போது எம்ஜிஆர் இது பீரியடில் நான் அப்படியே எங்கெங்கே மீட்டிங் போகிறாங்களோ எல்லா இடம் தவற மாட்டேன். மீட்டிங்கில் 2 பேரும் வருவாங்க. எம்ஜிஆரும் அண்ணனும் வருவாங்க. அண்ணனும் 2 பேரும் வருவாங்க. வந்தால் நான் முதல் கொடியோடு தான் போய் நிற்பேன், கொள்வேன். அப்போ இருக்கிற இது வந்து வேறு, போயிருக்கிறது வேறு. ஏன்னா அப்போ வந்து ஆர்வம், பயங்கர ஆர்வம். இப்போ அவரு மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நான் வரணுமே. எம்ஜிஆர் பிரிஞ்சவொடனே நான் அவரு மாதிரி வரணுமேன்னு சொல்லிட்டு நான் ஏற்பாடு பண்ண ரொம்ப முயற்சி பண்ணேன். அரே எம்ஜிஆர் மாதிரி வரணும், மக்கள் பார்த்து எப்போ சொல்லுவாங்கோ அவர் மாதிரி கிரியன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக நான் எதிர்பார்த்துன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கின்னு போவேன். அப்புறம் தான் சில பேர் தலைவான்னு என்னை ஆதரிச்சுன்னா அதுலேருந்து தான் நான் போடுறது கிடையாது, கண்டினியூ பண்ணிக்கின்னு போய்க்கின்னு. இப்போ அவரோட இறப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப வேதனை தான். அவர் இல்லாத வச்சு நாட்டு மக்களுக்கே வேதனை. எனக்குன்னு இல்லை, நாட்டு ஃபுல்லாக அவர் இல்லாத வச்சு எல்லாருக்கும் வேதனை தான். இன்றைக்கும் குழந்தைய கேட்டாலும் சொல்லும் அன்பா. அது மாதிரி எல்லாரையும் அவங்க எந்த கட்சிக்காரி எது இருந்தாலும் சரி, இவரது வந்து தனி. இவர் நடந்து போனாலும் சரி, இல்லை இருந்தாலும் சரி, இன்றைக்கும் அவர் பேச்ச டிஎம்கேக்காரங்களை கேட்டாலும் சரி, அண்ணன் ஸ்டான்லி அண்ணனை கேட்டாலும் சரி, அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் சொல்ல மாட்டேன். அன்பு தான் செலுத்துவாங்க யாருமே சரி, டிஎம்கே ஆளுங்க சரி, எல்லாமே. நான் பார்த்தேன் என்னோடய வயசு வரைக்கும் இது வரைக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லணும். அவங்களே ஃபோட்டோ எடுப்பாங்க எனக்கு. டிஎம்கே அவர் கட்சி ஆஃபீஸில் போனேன்னா நான் பார்க்க போவேன், அண்ணனை பார்க்க போக சொல்ல எல்லாமே வந்து டிஎம்கேலாம் என்னை ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க நிறைய பேர். நானும் சந்தோஷமாக ஃபோட்டோ கொடுப்பேன். அது மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடந்துருக்குது. யாருமே ரோட்டில் போனால் சரி, அங்கே போனால் சரி, எல்லா நிகழ்ச்சியும் நடத்து.
குழம்பு குழம்பு இது சாமாது நான் நல்லா சாப்பிடுவேன்னா 10 வரமாப்பா ஆ கொஞ்சமாக போதும் சட்னியும் வச்சுருக்கோம் போச்சுமா வணக்கம்மா போதும் போதும் பார்த்து செல்லம்மா எடுத்துன்னு போப்பா கண்ணு பார்த்து எடுத்துனுப்பா பார்த்து எடுத்துன்னு குழந்தைங்க ஒரு போதும் ஆமாம் இதெல்லாம் எப்படி வாங்குறது பெருங்களுக்கோ குத்து அனுப்பிச்சிடலாண்ணா ஏன்னா இப்போ பெருங்களுக்கோ குத்து அனுப்பிச்சிடலாம் அப்போம்மா சாம்பார் லைன்ல பாரு பாய் தலைவா பார்த்து ஐயா நல்லா சாப்பிடுங்க என்ன பார் பார்த்து போ இப்படி போ பார்த்து போ